எனது உயிர்நிமினிய பள்ளி குழந்தைகளே, பெற்றோர்களே, அருமை தாய்மார்களே, சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கடந்த 2025ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் 10, 11, 12ஆம் வகுப்பில் சாதனை படைத்தோர் எனது அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிறைவேற்றி வீடு செல்லுகிற பொழுது புதிய சிந்தனை, புதிய கருத்து, எதிர்கால லட்சியம் பற்றிய தெளிவான பார்வை, அதற்கேற்ப கனவுகளை நனவாக்கின்ற ஓய்வெறியாத உழைப்பிற்கு உறுதி கொண்டு வருங்கால கல்வி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முடிவெடுப்பீர்கள் என்று நான் உறுதியாகவே நம்புகின்றேன். அழைப்பினை ஏற்றி வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் நான் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். பணி ஓய்வு வட்டார போக்குவரத்து தணிக்கை அதிகாரி மதிப்புக்குரிய திரு சிவலிங்கம் அவருடைய வருகையும், சமூக பணியில் பேரார்வம் கொண்டு உழைப்போடு நிதியும் வழங்கி பொது சேவைகளுக்கு துணை நிற்கின்ற திரு ஆர் மருதாசலம் அவர்களும், பொதுப்பணி என்றாலே இதோ என் பொருளுதவி என தாராள நிதி தருகின்ற கௌரி சந்தர் அவர்களும், மயிலம்பட்டி ஊராட்சி தலைவர் திருமதி சாரதாமணி குமார் ஆகியோருடைய பங்கேற்று பரிசளிப்பு நிகழ்வின் சிறப்பிக்க வந்தது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உள்ளது. ஐயன் வள்ளுவனாரின் வழிகாட்டும் ஒற்றை குரலால் அறநெறி வாழ்வை வலியுறுத்தி உலகையே வியக்க வைக்கின்ற வகையில் நம் வாழ்வில் சிகரம் தொட முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்து வரவேற்பு நிகழ்த்தினார் நுகர்வோர் உரிமைச்சங்க செயலாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள். சின்னியம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராஜலட்சுமி அவருடைய பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தி பரிசுக்குரியவர்களை வாழ்த்தி வணங்கி நின்றார். சமூக ஆர்வலர் என்று தன்னைத்தானே பெயர் சூட்டிக்கொண்டு போலிகளாய் பொய்யர்களாய் வலம் வருவோர் மத்தியில் மக்களால் மக்களுக்காக மக்களில் ஒருவராக தியாகமிக்க சேவை செய்வோர் பலரும் உண்டு. அமைதியோடு அந்த அற்புத பணிகள், ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாத உயிர் காக்கின்ற உன்னத சேவைகள் திரு மருதாசலம் ருக்மணி அவர்களுடைய புதல்வி திருமதி விசித்ரா செந்தில்குமார் அவர்கள் ஈராண்டில் 4000 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக பெற்று பல நூறு பெற்ற பிறந்த குழந்தைகள் சிசுக்களுக்கு வாழ்வை மீட்டு தந்த சேவைக்கு வாழ்த்தையும் பாராட்டிலும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அவர் ஆற்றிய அந்த சமூக பணிக்கு முன்பு நாம் செய்வதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் சாதனை பாராட்டு ஏன் தேவைப்படுகிறது? தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வசதிகள், வாய்ப்புகள் எல்லாவற்றிற்கும் மேலாக வழிகாட்டிகள் ஏராளம் உண்டு. வெற்றியை தருகிற கல்விக்கு வேட்கையை கூட்டுகின்ற தனி ஆசிரியர்கள் உண்டு. பற்பல அறிவியல் புத்தகத்தை வழங்கி 100க்கு 100 சிகரம் எட்டிட வழிகாட்டுவோர் உண்டு. திறன்களை வளர்த்து அறநெறி ஞானம் புகட்டி கல்லூரிகளிலே இடம் கிடைக்க துணை நிற்போரும் உண்டு. ஆனால் அரசு பள்ளிக்கு வருகிற கிராமப்புற மக்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட பட்டியல் இன வாரிசுகளுக்கு என்ன வசதி இருக்க முடியும்? நாளும் வியர்வையிலே நனைந்து உழைப்பவர் தோள்களிலே விளையாடிய குழந்தைகள் அவர்கள். ஏங்கிய ஏழையர் மடிகளிலே கண்ணீர் கதைகளை கேட்டு உறங்கியவர்கள் அவர்கள். ஏவலராக தாழ்பணிந்தே எடுபடியாக கட்டுண்டு வாழ்ந்தவர். வீட்டு பிள்ளைகளைத்தான் கை கொடுத்து உயர்த்திவிட வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள். அதற்காகத்தான் இந்த பரிசளிப்பும் பாராட்டு விழாக்களும். ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லோருக்கும் 2000 ரூபாய் நிதியளிக்கின்றோம். அக்கப்பணிக்காக அறிவின் துணை கொண்டு அல்லும் பகலும் கல்வி இருக்கிற ஆர்வத்தை தூண்டுகின்ற மோட்டிவேஷன் புத்தகங்களும் பரிசுகளாக உண்டு. உன்னை பெற்ற இந்த மண்ணை உதிரம் கொட்டி காக்க வேண்டும், உணர்வுகளை ஊட்டி விடுதலை வீரர்களுடைய போராட்ட வரலாறு பற்றிய புத்தகங்களையும் அன்பளிப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கற்று கடந்த ஆண்டு மிதிலன் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தது அந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கே பெருமைக்குரியதாகும். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் 533 மதிப்பெண் பெற்று ஐஐடியில் சேருகிற வாய்ப்பை பெற்றவர் ராமலட்சுமி மோகன்ராஜ் தம்பதியினுடைய புதல்வன் எம் விஜய். இவரால் இவரது தாய் தந்தையர் அரசு பள்ளி நமது ஊருக்கே சிறப்பானதொரு மதிப்பு கிடைக்கப் பெற்றுள்ளது. ஐஐடி கல்வியில் கால்பதிக்கின்ற நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். வாழ்த்துகிறோம். 11ஆம் வகுப்பில் 532 மார்க்குகள், வணிகவியலில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மீனாட்சி வெள்ளிங்கிரி தம்பதியினுடைய புதல்வி வி காவியா. அறிவார்ந்த உழைப்பு மேலும் 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 சிறந்திட
வரும் ஆண்டுகளில் வெற்றிகளை குவித்திட வாழ்த்துரைக்கப்பட்டது. திரு மருதாசலம் அவர்கள் 100க்கு 100 மதிப்பெண், கனவிலும் கூட நடக்காத மாபெரும் சாதனையை செய்திருப்பாய் என போற்றி, மனதார போற்றி வாழ்த்தி மேலும் ஒரு 1000 ரூபாயை பரிசளித்தார். கட்டிடப் பணியில் காலமெல்லாம் உழைத்து இங்கே நித்தமும் ஓடாக தேய்ந்து உதிரம் சுருங்கினாலும் புன்னகை பார்வையில் தன் மகனை உற்சாகப்படுத்தி படிக்க வைக்கின்றார். 10ஆம் வகுப்பிலே 472 மார்க்குகள் பெற்ற கோகுல் ஸ்ரீனுடைய உயர்வை காண துடிக்கின்றவருடைய பெற்றோர்கள் வளர்மதி ஹரிக்குமார் அவருடைய முயற்சிகளுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 12ஆம் வகுப்பில் ஒரே மார்க், ஒரு மார்க் எவ்வளவு பெரிய மதிப்புடையது பாருங்கள். ஒரு மார்க்கு குறைந்ததாலே 532 மார்க்குகள் பெற்று 2வது இடத்திற்கு வந்தவர் ஜி அஸ்வத். பெற்றோர் மகேஸ்வரி சுப்பிரமணியம் மகனை பொறியியல் பட்டதாரியாக்கின்ற கனவை நனவாக்க உழைத்து வருகிறார்கள். கட்டுமான பணியிலே வாழ்வு தேடுகிற நிர்மலா கோபாலசாமி தம்பதியினுடைய மகள் ஜி லோகிதா 500 மார்க்குகள். பொறியியல் துறையில் கால் பதிக்க வேண்டும், உயர்கல்வியை நாம் கற்று காலத்து மறையாத சாதனைகளின் தன்னுடைய பெயரை பதிக்க விரும்புகின்றார். ராதாமணி சிவகுமார் தம்பதியினுடைய மகள் எஸ் கோமதி 495 மார்க்குகள். கல்வியில் நீங்காத பற்று, எதனையும் பகுத்து உணர்ந்து அறியும் ஆற்றல், பொறியியல் தொழில்நுட்பத் துறையில் உச்சத்தை தொடுகிற ஆவல், வாழ்க அவருடைய முயற்சிகள். விவசாய கூலியாக வாழ்வை அமைத்து கொண்ட மீனாட்சி ரங்கசாமி தம்பதியினுடைய மகள் ஆர் கிருபா 479 மார்க்குகள். பட்டம் படிக்க வேண்டும், பல்கலைக்கல்வி முடிக்க வேண்டும், தனது உழைப்பால் தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கடமை உணர்வு கொண்டவர். முயற்சியில் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாடகை ஆட்டோ ஓட்டுநராக வாழ்வை தேடிக்கொண்ட சித்ரா சுப்பிரமணியம் தம்பதியினுடைய மகள் எஸ் ரம்யா 479 மார்க்குகளுடன் பொறியியல் துறையில் சிறந்த கல்லூரி கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார். சோர்வுகள் இல்லாது கல்வியின் திறமனத்தையும் கற்போம் என கனவை நனவாக்க ஆர்வமாக உள்ளார். வாழ்த்துகின்றோம். சோமனூரிலே தறித்தொழில் உழைப்பு கனகமணி வடிவேலு தம்பதியினுடைய மகள் தமிழரசி 11ஆம் வகுப்பில் 467 மார்க்குகள் பெற்று 2வது இடம் கிடைக்கப் பெற்றுள்ளார். முதலிடத்திற்கு முன்னேற அவரை வாழ்த்துகின்றோம். கடந்த ஆண்டு 2024 12ஆம் வகுப்பில் இதே கனகமணி வடிவேலன் முதல் மகள் கனிமொழி 517 மார்க்குகள் பெற்று 2வது இடம் கைப்பற்றினார் என்பது தனிச்சிறப்பு. இவர் பெற்ற 2 பெண் குழந்தைகளும் கல்வியினுடைய கண்களாக சிறப்பிடம் பெற்றது பாராட்டுதலுக்குரியது. கொரியர் அலுவலகத்திலே பணிபுரிகின்ற கவிதா ருத்ரா கோட்டி தம்பதியினுடைய மகன் தமிழ் 466 மார்க்குகள் 3வது இடம். மென்பொருள் பொறியாளர் ஆக வேண்டும் என்கின்ற கனவில் அவர் இருக்கின்றார். வாழ்த்துகிறோம். தினக்கூலியென வாழ்வாதாரம் தேடுகிற ரத்ன ரங்கராஜ் தம்பதியினுடைய மகள் ஆர் சுவாதி 458 மார்க்குகள். பழையன கடந்து வந்தாயிற்று, புதிய பாதையில் புதிய முயற்சிகள். 12ஆம் வகுப்பில் ஓயாது படிப்போம், நல்லதொரு மார்க்களை பெற்று சிறந்த கல்லூரியில் பொறியாளர் பட்டம் வெல்வோம் என உறுதி கொண்டவர். ஃபவுண்டரி பணியிலே குடும்பம் நடத்துகின்ற அமுதா கணேசன் தம்பதியுடைய மகள் ஸ்ரீநிதி 440 மார்க்குகள். வருங்காலம் வளமாக அமைய நிகழ் 12ஆம் வகுப்பில் சிறப்பாக படிப்போம் என்று மன உறுதி கொண்டிருக்கின்றார். கொரியர் அலுவலக ஊழியராக உழைக்கின்ற பாலமுருகன் உஷா தம்பதியினுடைய மகள் சுஜிபாலா 10ஆம் வகுப்பில் 471 மார்க்குகள் பெற்று 2வது இடம். எப்படியும் பொறியியல் பட்டம் பெறும் பாதையில் கல்வி பயணத்தை தொடர வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வம் உள்ளது. வெற்றி பெற வாழ்த்துகிறோம். சிஎன்சி பணிமனை உழைப்பாளி ரங்கநாயகி வெங்கடேசன் இவருடைய மகள் ஹர்ஷிதா 461 மார்க்குகள் 3வது இடம். வாழ்த்துகிறோம். தந்தை மகேந்திரனை இழந்தாலும் தாயின் ஈஸ்வரனுடைய உழைப்பால் முதல் சகோதரன் ஞானசேகரன் பிகாம் படிக்கவும், இளையவன் எம் தருமன் 10ஆம் வகுப்பில் 411 மார்க்குகள். இவருக்கும் கல்வி வழங்கி வாழ்வளிக்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது. தாயினுடைய மனம் குளிர பலரும் பாராட்டும் வகையில் கல்வி, வேலை, நல்ல வாழ்க்கை அமைந்து தாயை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்கின்ற மன உறுதியில் பாடுபடுவேன் என்று உறுதி கொண்டுள்ளார் தருமன். மொத்த நிகழ்ச்சியுடைய மையப்பொருளாக எல்லோரும் மனமகிழ்ந்து பாராட்டுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் PSG கன்னியாகுமரி பள்ளியின் 10ஆம் வகுப்பிலே முதல் மார்க்குகள் பெற்ற
482 மார்க்குகள் பெற்ற கே தக்ஷினி மயிலம்பட்டி ஊராட்சியுடைய முன்னாள் தலைவர் சாரதாமணி குமார் தம்பதியுடைய புதல்வி. கல்வியின் உச்சம் தொட்டு வளம் பலம் கண்டு வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றோம். அன்பு குழந்தைகளே, உங்களது கல்வி எழுச்சியில் தான் இந்த நாட்டு எதிர்காலத்தின் ஏற்றம் இருக்கிறது. உங்களது லட்சியம் கூடு கட்டி குடியிருக்கும் இதயத்தின் வலுவினில் தான் வையத்தின் வாழ்வும் இருக்கிறது. இளைஞர் நீங்கள், இந்த இளைய பரம்பரையினுடைய எண்ண தெளிவின் வலுவினில் தான் உங்களின் சமூக நீதியினுடைய வாழ்வும் இருக்கிறது. உங்களது ஆன்று அவிந்து அடங்கிய அறிவின் வழிப்பாதையில் எட்டி வைக்கின்ற வீர நடையில்தான் உங்களின் மொத்த சமுதாயத்தின் ஏற்றம் துளிர்க்க இருக்கிறது. எனவே உழைப்பது, படிப்பது, உயர்நிலை அடைவது உங்கள் முன்னேற்றம் அல்லது உங்கள் குடும்ப முன்னேற்றம் அல்ல, இந்த சமுதாயத்தையே நீங்கள் கரம் கொடுத்து மேலே உயர்த்துகின்ற பணியிலே இருக்கிறீர்கள். இந்த கடமையை சிறப்பாக செய்ய உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.